guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So another day, another vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ என்னோட ஒர்க் அவுட் அண்ட் மார்னிங் ரொட்டீனை பற்றி உங்களுக்கு நான் இதில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் 6க்கு எழுந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் நான் எடுத்துப்பேன். நான் ஸ்டார்டிங் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு நல்லா சில்லுன்னு வாட்டர் குடிச்சு பழகி எனக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் சுத்தமாக எடுத்துக்கவே முடியல, குடித்த மாதிரியே இல்லை. பட் வந்துட்டு ஆஃப்டர் 6 months இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு மார்னிங் ஹாட் வாட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த டே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்காது. இது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் லாஸுமே ஆயிருக்கு அண்ட் கிளியர் ஸ்கின்னுமே கிடச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் இந்த இஷ்யூஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். சிம்பிளாக மார்னிங் ஒரு ஹாட் வாட்டர், அது கூட இன்னும் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாத்தாலையும் மார்னிங் முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இன்றைக்கி ஒர்க் அவுட்டுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு கார்டியோ. ஸோ செம்ம ட்ரைன் அவுட் ஆச்சு. ஸோ கார்டியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் விடாமலே டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 4 செட்ஸ்னால் அந்த 4 செட்ஸுமே கண்டினியூஸாக ஸ்பீடாக பண்ணணும். அதுதான் வந்துட்டு கார்டியோ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பயங்கர ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வேறு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. யூஸ்வலாக நான் ஜிம் போகிறேன்னா நான் 7:30 8 அந்த மாதிரி டைம் தான் போவேன். அது நான் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு தூங்க வச்சுட்டு நைட் அந்த மாதிரி தான் போவேன். பட் இது வந்துட்டு மார்னிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங்கும் பண்ணுறது வந்துட்டு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சரி, அதுக்கு வந்துட்டு நான் இடையில ஏதாச்சும் ஒன்று நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கணும் அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்குங்கிறதுனால நான் ப்ரோட்டீன் பார் ரெகுலராக எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்துட்டு இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. பனானா சாப்பிடுவேன், இல்லைனா ப்ரோட்டீன் பார். எனக்கு ப்ரோட்டீன் பார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட் ஃப்ளேவர். சுகரில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டார்க் சாக்லேட் தான். ஸோ இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். சரின்னு அதை சாப்பிட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஆதினும் வந்துட்டு எழுந்திரிச்சு வந்துட்டு நான் அந்த க்ளே ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்த க்ளே வந்துட்டு எனக்கு வேணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டேன். பார்க்கலாம், அது வந்துட்டு மீதி மாச்சுன்னா நான் வந்துட்டு பண்ண முடியும், இல்லைனா திரும்ப நான் வாங்கி தான் பண்ணணும். வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சன் க்ளீனாக இருக்கணும். நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். பட் மார்னிங் ஏதாச்சும் கொஞ்சம் டஸ்ட்டாக ஆகியிருந்துச்சுன்னா திரும்ப வந்துட்டு க்ளீன் பண்ணாதான் எனக்கு அந்த ஒர்க்கிங் மோட்டிவேஷனே வரும். இல்லைனா ஐயோ டர்ட்டி கிச்சனில் வந்துட்டு எனக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு குக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி டைம் இல்லை, அதனால் சரி சிம்பிளாக லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். அது கூட காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணேன். பட் வந்துட்டு நான் ஒரு லெமன் மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தேன். அது வந்துட்டு அவரோட டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும்தான் வந்துச்சு. சரி, காலிஃப்ளவருக்கு வந்துட்டு ரைஸே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் ரைஸ், ஒரு லெமன் ரைஸ், அது கூட வந்துட்டு அப்பளம் மாதிரி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரில் இருக்கிற பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 10 minutes சோக் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அது க்ளீன் ஆகிற கேப்பில் வந்துட்டு கொஞ்சமாக கம்புக்குமே நான் வந்துட்டு இன்றைக்கி கரைச்சிட்டேன். ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய கம்பெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இது கூட வந்துட்டு தயிர் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் கூட. இது வந்துட்டு டயட்டில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு கம்பங்கூழ் போட்டிருந்தேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் இன்றைக்கி ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோவே எடுக்க முடியல. எனக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணுறதுங்கிறது. எனக்கு வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 8:15 ஆயிடுச்சு. நான் 8:40 வந்துட்டு ஃபுல்லாக லஞ்ச் பாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ஆதியனுக்கும் ஃபீட் பண்ணணும். ஸோ எனக்கு பயங்கர ஒர்க் ஹரிபரியாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் எப்படியோ நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு ரைஸ்லாம் பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதனால் எனக்கு அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம அதை தாளித்து அப்புறம் ரைஸில் போட்டோம்னா போதும். காலிஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அது மட்டும் கடைசியாக வந்துட்டு நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். லெமன் ரைஸ்க்கு நான் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, க்ரீன் சில்லி, அப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் போட்ட உடனே நீங்கள் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அந்த ஹீட்லேயே வந்துட்டு அந்த லெமன் ஜூஸும் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸில் வந்துட்டு போட்டு குக் பண்ண வேண்டியதான். அப்புறம் அது குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு காலிஃப்ளவருக்கு போட்டேன். இதுக்கு கொஞ்சம் நமக்கு ஆயில் வந்துட்டு எச்சா தேவைப்படும், இல்லைனா வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு டக்குன்னு ஸ்டிக் ஆகிக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவே வரும். நான் வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கு வாட்டரில் வந்து ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். அப்புறம் லெமன் ரைஸும் பேக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சிருந்தேன். இந்த குட்டி அப்பளம் வந்துட்டு நமக்கு லஞ்ச் பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூட வந்துட்டு சம்மர்னால் வேறு என்ன, மோர் மிளகா, ஹோம்மேட் மோர் மிளகாவையும் வறுத்து வச்சாச்சு. அது வந்துட்டு கூலுக்குமே ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துருவேன். அதனால் ஒரு 4 மாதிரி அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்துட்டு நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரையுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்குங்க. எனக்கு வந்துட்டு டைம் இல்லாததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகமும் போடணும். நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இது ரைஸே பண்ணிடலாம், நமக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் பண்ணது அது என்னமோ மாதிரி வந்துச்சு. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இன்றைக்கி லஞ்ச் பண்ணுற ஒர்க் இருந்ததுனால நான் வந்துட்டு போனோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகாமல் நான் வந்துட்டு குக்கிங் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அப்புறமா தான் வந்துட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த ஸ்வெட்லேயே இருக்கக்கூடாது. நமக்கு நிறைய பிம்பிள்ஸ், போர்ஸ்லாம் வந்துடும். அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் ஆச்சும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு எதுக்குமே டைம் இல்லை, ஃபஸ்ட் டேங்கிறதுனால இனிமேல் வந்துட்டு ப்ராப்பராக அதோட டைமிங்கை வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஃபேஸ்க்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் பாம் இதெல்லாமே தேவைப்படும். ஸோ நம்ம வீட்டில் இருந்தாலுமே ப்ராப்பராக வந்துட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஹெல்த்தியாகவே மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு 2-3 பேர் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி லீனாக தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஒர்க் அவுட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட கோல் வந்துட்டு 55. ஸோ நான் அந்த வெயிட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு எனக்கு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன். மெயின் ரீசன் எனக்கு வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணுங்கிறத விட நான் வந்துட்டு ஹெல்த்தியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தியான டயட் தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. பட் என்னால் வந்துட்டு இப்போல்லாம் அது முடியறதே கிடையாது. நான் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிடுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. நீ பெயின், லெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லா பெயினும் வருது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆக்டிவான ஒர்க் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி என்னோட யூஷுவல் ரூட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் எழுந்திரிப்பேன், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஏதாச்சும் மூவி பார்ப்பேன், படுப்பேன், தூங்குவேன். அப்புறம் ஆதியன் வந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணுவேன். அப்புறமா திரும்ப நாங்கள் 2 பேர் சேர்ந்து விளையாடுவோம். இது மட்டும் தான் என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்காது. அண்ட் வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த்தி மீலும் இருக்காது. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவோம், பிடிச்ச பக்கமெல்லாம் போவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் நாளில் வந்துட்டு எந்த ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாலுமே எனக்கு வாமிட், டிசென்ட்ரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகி ஃபெயிண்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாயிடுச்சு. எனக்கு சி செக்ஷனுங்கிறதுனால எனக்கு வந்துட்டு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஓவர் கம் பண்ணி வரணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா நமக்கு மெயின்டைன் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிட்ஸ் தூக்கி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஒரு வாக்கிங் போனால் கூட ஒரு நல்ல ஹெல்த்தியானது. ஸோ நமக்கு இப்போல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம், நமக்கு ஈஸியாக வந்துட்டு டயபெட்டிஸ்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வராமல் தவிர்க்கணுன்னா நம்ம 20ஸ்லேருந்தே அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அட்லீஸ்ட் 30s 40ஸ்ல கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக நம்மளே பார்த்துக்க முடியும். நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அதுதானே, நம்ம பாடியை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறோமோ அதுதான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை என்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவே முடியறதில்ல. நான் லாஸ்ட் இயர் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 months வந்துட்டு நான் கண்டினியூஸாக ஜிம் போயிருப்பேன். பட் பாதி மந்த்ஸ் வந்துட்டு என்னால் போக முடியல. ஒரு 1 or 2 days என்னால் போக முடியலைன்னா அந்த வீக் அந்த மந்த் அப்படியே போயிடும். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹோம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நேற்று வந்துட்டு என்னால் பண்ண முடிஞ்சுது. பட் இன்றைக்கி காலையில் சுத்தமாக என்னால் எழுந்திரிக்க முடியல. பட் என்னையவே நான் புஷ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் முடியாததை நம்ம புஷ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இன்றைக்கி அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட வந்து பண்ணாதான் அது வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கான பலனுமே நம்மளால் வந்துட்டு சீக்கிரமாக சக்சீட் பண்ண முடியும் என்னோட ஐடியா. ஸோ இந்த மாதிரி தான் நான் இனிமேல் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய பிளான் பண்ணியிருக்கேன். இந்த இயர்லேருந்து நான் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். பட் ஜான்வரி மட்டும்தான் என்னால் ஜிம் போக முடிஞ்சிச்சு. ஃபெப் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஜிம் பக்கமே போகலை. ஸோ மார்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கொலாபரேஷனாக இருந்தால் கூட நான் வந்துட்டு என்னோடய ஜென்யூன் ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் உங்களோட பேஜில் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான டயட்டிஷியன், ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட் கோச்சோட ஒரு 3000 தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும் 1 monthக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் 1 month ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வீட்டில். ஸோ இது வந்துட்டு நிறைய உமன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் இது வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் உங்களோட பேஜை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அவங்கள வந்துட்டு டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கோட மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலராக பண்ணுறேன்னா, டெய்லி பண்ணுறேன்னா, கண்டிப்பாக இது எல்லாத்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணுறேனான்னு இல்லாமல் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ்மே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கோட வீடியோ இதுதான். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.